இன்றைய சமூகத்தில் பல்வேறு நம்பிக்கைகள் மற்றும் சம்பிரதாயங்கள் பரவலாக உள்ளன. இதில் ஒன்று அசைவ உணவு உண்டு கோவிலுக்கு செல்வது பற்றிய விவாதமாகும். ஹிந்து சமயத்தில் உணவு முறைகளும் கோவில் செல்வது போன்ற சடங்குகளும் பல நம்பிக்கைகள் மற்றும் பாரம்பரியங்கள் மூலம் வழிநடத்தப்படுகின்றன. பல பாரம்பரிய குடும்பங்களில் அசைவ உணவுகளை உண்டு பின்னர் கோவிலுக்கு செல்வதை தவிர்ப்பது வழக்கமாகும். இதன் பின்னணியில் உணவுகளின் உள்ளார்ந்த தூய்மை மற்றும் உடலின் தூய்மை ஆகியவற்றை சேர்ந்தே ஒரு நம்பிக்கை உள்ளது. ஹிந்து நம்பிக்கையில் உடல் மற்றும் மன தூய்மை மிக முக்கியமாகும். கோவிலுக்கு செல்வதற்கு முன் சுத்தமான உணவு உண்ணுதல் மற்றும் உடலை துலக்குதல் போன்றவை அவசியம் என கருதப்படுகிறது. மொத்தத்தில் கோவிலுக்கு செல்வது ஒரு ஆன்மீக செயலாக கருதப்படுவதால் உணவு முறைகளையும் நம்பிக்கைகளையும் அதன்படி அமைத்துக் கொள்வது சிறந்தது. தமிழக கலாச்சாரத்தில் கோவில் செல்வது ஒரு புனித செயலாகும். பல நம்பிக்கைகளும் மரபுகளும் இந்த செயலுக்கு மதிப்பு சேர்க்கின்றன. இதற்கு நம் மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்வதே முக்கியம். அதற்காகவே கோவிலுக்கு செல்வதற்கு முன் அசைவம் உண்ணாமல் இருப்பது ஒரு பழக்கமாகும். இதன் காரணமாக இருக்கும் முக்கிய அம்சம் உடல் உஷ்ணத்தையும் உடலின் செயல்பாட்டையும் கட்டுப்படுத்துவதாகும். அசைவ உணவுகள் ஜீரணம் ஆகும்போது அதிக உஷ்ணத்தை உடலில் உண்டாக்கும். இது மனதின் ஒருமுகப்பாட்டை குறைக்கக்கூடும். ஆன்மீகம் தொடர்பான புனித செயல்களில் முழுமையான மன அமைதியும் ஒருமுகப்பாடும் முக்கியமாகும். இந்து சமய மரபுகளில் உடல் மற்றும் மனதின் தூய்மை மிகவும் முக்கியம் என்பதால் அசைவ உணவுகளை தவிர்த்து சைவ உணவுகள் அதிகம் பரிந்துரைக்கப்படுகின்றன. சைவ உணவுகள் கொண்டு உடலுக்கு ஏற்படும் குளிர்ச்சி மற்றும் அமைதியான தன்மையால் தியானம் மற்றும் பிரார்த்தனையில் முழு ஒருமுகப்பாடு கிடைக்கும். மேலும் மாதவிலக்கு காலங்களில் பெண்கள் கோவில் செல்லாமல் இருப்பது குறித்து நம்பிக்கைகள் உள்ளன. இந்த காலத்தில் பெண்கள் உடல் மிகுந்த உஷ்ணத்தில் இருப்பதாலும் உடல் நலத்தில் சிறிது பலவீனமாக இருப்பதாலும் இந்து சமய மரபுகளில் தூய்மையான இடங்களில் பெண்கள் நுழையாமல் இருப்பதாக நம்பிக்கை உள்ளது. இது பிராண சக்திக்கு பாதிப்பு உண்டாக்க கூடாது என்றும் பெண்களுக்கும் உடல் நலம் பாதுகாக்கப்படுவதற்கும் செய்யப்படுகிறது.